Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டே 27 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight lossன்றது பெரிய விஷயம் நினைச்சிட்டு அதை ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டியா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, நிறைய சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. காலையில ஒரு பேட் கமெண்ட் வந்திருந்தது. பேட் கமெண்ட்னு இல்ல, அது எப்படின்னா 2 kg தான் லாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்றது என்னன்னா, நான் ஆல்ரெடி ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சிஸ்டர் கூட அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மள புரிஞ்சுக்கிறவங்க 90% இருக்கும்போது இவ்வளவு நாள் எனக்கு பேட் கமெண்ட் வரவே இல்லை சிஸ்டர்ஸ். ஆனா இன்னைக்கு வரவும் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருந்துச்சு. என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதான் உங்கள்ட்ட வீடியோல புலம்பி இருப்பேன். நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர் 30 days முடிஞ்சாலும் எங்களுக்கு திருப்பியும் போடுங்க. நீங்க ஃபுட் கொடுக்குற ஐடியா நான் இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கமெண்ட்டை பாருங்களேன். அதுவே உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷனலா இருக்கும். சோ நீங்க நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி சொல்றீங்க. எங்களுக்கு டவுட் இருந்தாலும் கிளியர் பண்றீங்க. நாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட லவ் அப்படியே ஒவ்வொரு கமெண்டா சொல்றீங்களா. அது எனக்கு இன்னும் பூஸ்டப்பா இருக்கு. இந்த ஒருத்தர் சொன்னதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. வெயிட் லாஸ்னா என்னன்னு தெரியாம அவங்க சொல்றாங்க. அதுதான் விஷயமே தவிர நம்ம எப்படி லாஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்றீங்களா ஒவ்வொரு ரிசல்ட்ஸ், அதெல்லாமே அதற்கான பதிலா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம 50K ரீச் பண்ணிட்டோம். காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோகத்துல இருந்தேங்க. ஒரு லைட்டா டவுன் ஆகும்ல, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவுன்ல இருந்தேங்க. உங்களோட கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மதியம் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டயத்துல 50K ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வியூஸே வரலாட்டினாலும் அதுக்காக நான் வீடியோஸ் அவ்வளவு போட்டிருக்கேன். சோ அப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கே இதுவா இருந்தது. என்னை விட என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா நான் நைட் அப்படியே எடிட் பண்ணிட்டே தூங்குவேன். ஏன்னா அவ்வளவு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப யூடியூப்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஃபுல் டே நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதை கட் பண்ணி எடிட் பண்ணி 50 நிமிஷத்தை ஒரு 15 நிமிஷமா கொண்டு வர்றது, எவ்வளவு எடிட்டிங், அதுக்கு வாய்ஸோ கொடுத்து குழந்தைங்களை பார்த்து வீட்டை பார்த்து நான் என்னோட ஃபேமிலியை க்ரோ பண்ணிட்டேன். நானும் க்ரோ ஆகணும்ன்றது மட்டும்தாங்க என்னோட தாட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை பண்றேன். நமக்கு எல்லா சிஸ்டருமே சொல்றீங்க, புரியுது, உங்களுக்கும் புரியுது. இருந்தாலும் என்னன்னா இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா மதிய நேரத்துல சூப்பரா 50K ரீச் பண்ணிட்டோங்க. அவ்வளவு சந்தோஷம், அதை சொல்ல வார்த்தையே கிடையாது. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேடான ஒரு விஷயம் நடக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாதிரிதான் காலைல ஒரு மாதிரி டவுனா இருந்தேன். அப்புறம் இந்த 50K ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ஸ்ல சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு மோட்டிவேட்டடா ஒரு மாதிரி பூஸ்டப்பா இருந்தது. சோ இப்போ பாத்தீங்கன்னா நைட்டு தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா இந்த 50K ரீச் பண்ணிடுவோம்னு எனக்கு தெரியும். சோ முன்னாடியே எடுத்து வைக்க வேணாம். இது எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்போ நான் vlog எடுத்தேன். நீங்க எல்லாருமே ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன ஃபேமிலி, உங்க ஃபேமிலியா என்ன நினைச்சிட்டு பையனை பத்தி கேக்குறது, என்ன எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் கேக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா என்னோட ஷெட்யூல் தெரியும், உங்களுக்கு தெரியும். இவ்வளவு வீடியோ எடுக்கிறேன், இவ்வளவு எடிட் பண்றேன். ஆனா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமலே இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எங்களுக்கு போடுறீங்க. அது போக நாங்க ஒரு சோசியல் மீடியால எதுக்காக போடுறோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அதை மட்டும் நான் கண்டிப்பா எனக்குமே தவற விட மாட்டேன். முடிந்தவரை நீங்க எல்லாத்தையுமே நான் அதுல ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். குழம்பி தள்ளிட்டேன் இல்லையா. ஏன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்க. இப்ப நான் சந்தோஷப்பட்டதோட அவரோட சந்தோஷம். ஏன்னா நான்
ஏன்னா வீட்டை பார்த்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி தூங்கிருவேன். அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் அவ்வளவு சந்தோஷப்பட ஓடி வந்தார். இன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் வீட்டுல இருந்தாங்க. மேல இருந்து அந்த ரீச் ஆனதும் குடுகுடுன்னு ஓடியாந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சு என்னை வந்து அவ்வளவு சந்தோஷப்படுத்தி அந்த ஃபேஸ்ல வந்து அது தெரிஞ்சது. சோ அதுதான் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் நமக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹஸ்பண்ட் வந்து பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஹஸ்பண்ட் வந்து நின்றாதான் நம்ம வந்து சாதிக்க முடியும். கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க. அது போக என்னோட மாமியார் அவங்க வந்து அவ்வளோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ். அதனாலதான் இதை வந்து என்னால பண்ண முடியுது. ஒரு எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். நல்லா இதை வந்து பண்ண முடியுதுன்னா என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமியார் எல்லாருக்குமே உங்களுக்கு புரியும். அவங்க 2 பேரோட உறுதுணை இல்லாட்டா நம்மளால பண்ண முடியாது எந்த ஒரு குடும்பத்திலயுமே ஒரு பெண்ணு. சோ அது எனக்கு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கேன். இன்னும் அந்த சில்வர் பிளே பட்டனை வந்து வாங்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆசை. கண்டிப்பா நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விட்டு நிறைய நீங்க தான் ரீச் பண்ண வைக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃபேமிலி கிட்ட சொல்ற மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்களேன். இப்படிலாம் நீங்க என்னோட பழைய விளாக்ல பாத்துருந்தீங்கன்னா பேசிருக்கவே மாட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. காலையிலே ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து என்னோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வந்து ஸோ அதுக்கு வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 57.65 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த இதுல வந்து எனக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து எம்டி ஸ்டமக்ல ஒரு பிளாக் காஃபி மட்டும் வந்து குடிச்சேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நியூவா ஆட் ஆயிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க. நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ண போறேன். ஒரு ரோல் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. எப்பவுமே சப்பாத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சப்பாத்தி மாவு அதாவது கோதுமை மாவு தான் எடுத்திருக்கிறேன். ஆசீர்வாத் கோதுமை மாவு. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மலான தண்ணி சேர்த்து தான் வந்து பிசைறேன். ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடக்கூடாது. லைட்டா இலக்கமா இருக்கணும். அப்பதான் வந்து சாஃப்டா வரும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வந்து பிசைஞ்சிட்டு வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க. சாஃப்ட்னஸ்க்கு வந்து நான் வேற எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க. இவ்வளவுதான். இங்க உள்ள நார்த் இந்தியன்ஸுமே அப்படிதான். நம்ம பிசைறத பொறுத்து தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பன்னீர் வச்சுதான் வந்து ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து புஜியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு பொடியா கட் பண்ண வெங்காயம் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன். நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்க பச்சை மிளகாய் கூட வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் தம்பிக்கு வாயில கடிபடுவேன்னு சொல்லிட்டு நம்ம மிளகாய் தூள் சேர்க்கறதே போதும்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா பன்னீர் வந்து அளவு கொஞ்சமா தானே இருக்கு. அதனால அதுக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து மசாலா என்ன சேர்த்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அது கூட வந்து மல்லித்தூள், மிளகாய் தூள், அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் இல்லையா. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க பன்னீரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதுக்குனால வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாலே சூப்பரான பன்னீர் புஜி வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து நான் சப்பாத்தி கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். பிரெட் கூட வந்து வச்சு சாப்பிடலாம். பாருங்களேன், மாவு நல்லா ஊறி போயிருக்கு இல்லையா. இப்போ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போடும்போது நம்ம அழுத்தி வந்து தேய்க்க கூடாதுங்க. அதுதான் லைட்டா மேலாப்புல வச்சுட்டு தேய்க்கும் போது அது சூப்பரா வந்து வரும். நான் ஒழுங்கா வைக்காம எப்படி தேய்ச்சிட்டு இருக்கேன்னு பாருங்க. அவசரமா ஏன்னா வீடியோ எடுத்துட்டு நம்ம வந்து பண்றது இல்லையா. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கத்தான் செய்யும். பாருங்க சப்பாத்தி நான் ஆயில் எல்லாம் ஃபர்ஸ்ட் போடவே மாட்டேன். அப்படியே வந்து போட்டு எடுக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அம்மாச்சி அப்பதான் எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெந்தய பொடி இருக்கு இல்லையா. அதை வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணில போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியை வந்து சூப்பரா வந்து எடுத்தாச்சு. அதுக்கு மேல வந்து சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா பட்டரை வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டரும் நெய்யும் அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்து பழகுங்க. எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் புஜி வந்து செஞ்சோம்ல, அதை சென்டர் பாட்ல வச்சு இந்த மாதிரி சுத்தி ரோல் மாதிரி வந்து 2 பீஸ் வந்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்து விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து 12 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். காலைல 7:45 வந்து அவனுக்கு ஸ்கூலு.
ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுவே கரெக்டா இருக்கும் லஞ்ச் டைமுக்கு. ஸ்நாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டோம்னா வச்சுக்கோங்க, அவன் வந்து அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடாம வந்துடும். ஸோ வீட்டுக்கு வந்து அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் வந்து கொடுத்து விடுவேன். அப்பதான் காலி பண்ணிட்டு வருவான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வாக்கிங் வந்து போனேன். அதுக்கப்புறமா மேல வந்துட்டு கொஞ்சமா முளைக்கட்டிய பயிர் வந்து அவிய போட்டிருக்கேன் உப்பு சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த சைடு பால் காய்ச்சிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நார்மலா வந்து டோஸ்ட் பண்றேன். அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டாச்சு. பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் எதுவுமே அப்ளை பண்ணல. நல்லா தோசை தவளை போட்டு சும்மா வந்து டோஸ்ட் பண்ணல, நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பன்னீர் புர்ஜி செஞ்சோம் இல்லையா, அதை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். ஃபைபர் புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்டா வந்து இருக்கும். இந்த அளவு தான் எடுத்துக்கணும். அதுக்காக தான் ஷேர் பண்ணிருக்கேன். அம்மாச்சிக்கு ஒரு சப்பாத்தில நிறைய பன்னீர் புர்ஜி வச்சு அவங்களுக்கு ரோல் பண்ணிட்டு அது கூட இந்த முளைக்கட்டின பயிர் அவிச்சது இருந்தது இல்லையா, அதை கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பிரெட் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த முளைக்கட்டின பயிர் அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது ஒரு கிளாஸ் இருந்தது, அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா குளிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா லஞ்சுக்கு. குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியாவே இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பாத்திரம் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் அதை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்பதான் வந்து வேலை ஓடும். இல்லைன்னா என்னமோ நச நசன்னு கிடக்கிற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா இன்னும் அதிகமாயிடுமேன்னு சொல்லிட்டு விலக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த முளைக்கட்டின பயிர் வந்து இருந்தது இல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பவுல்ல ஒரு 11 மணிக்கு மேல இந்த வந்து எடுத்து சாப்பிட்டேன். நல்லா முளைக்கட்டிய பயிரெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்த முளைக்கட்டின பயிர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சும்மா நார்மலா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி பண்ணிட்டு டிஃபன் பாக்ஸ்ல மூடி வச்சாலே ஒரு நாள்ல வந்து சூப்பரா முளைக்கட்டிடும். நான் வந்து கடையில தான் வந்து வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சை பயிர், பாசி பயிர்னு சொல்லுவோம்ல, அது வந்து என்கிட்ட வந்து உடைச்ச பயிர் தான் எனக்கு கிடைச்சது, அதை தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இன்னைக்கு அதை வச்சு ஒரு சிம்பிளான குமாங்க செம்ம டேஸ்டியா இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாருக்குமே வந்து எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஸோ வீட்டுல இருக்கவங்களுக்கு நமக்குமே நல்ல ஒரு இது இருக்கும். ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டுங்க. நிறையவே சேர்த்துக்கோங்க. இதை வந்து தோசை பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி லைட்டா வறுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கர்ல வந்து தனியா வேக வச்சுட்டு இந்த சைடு சோறையும் வடிச்சு எடுத்துட்டேன். இப்படிதாங்க நான் ஏதாவது முன்கூட்டியே வந்து சோறை வந்து வச்சு விட்டுருவேன். அந்த வேலை தான் எனக்கு பெரிய வேலையா இருக்கும். அது ஆயிடுச்சுன்னா மத்ததை பண்ணிடலான்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தாங்க. அதனால தம்பியை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா நான் தான் போய் கூட்டு வரணும். ஸோ அவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஃபோன் கால்ல பிஸியா இருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே வேலை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. தம்பி வந்து சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைபர் ஆயிட்டு இப்ப வந்து ஒரு சிஸ்டரா வந்து மாறிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல எங்க ஊர் பக்கத்துல தான். அவங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ பக்கம் வந்து ஊருக்கு போயிருக்கனால கருவாடு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தாங்க. என்னோட ஃபேவரட். அதை தான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன். அது போக நிறைய கருப்பட்டி, அரிசி மாவு, சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பொருள் வந்து சாக்லேட்ஸ், கம்பு மாவு, அதெல்லாம் நிறைய கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா. ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருவாடெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தண்ணி வந்து குடிச்சுக்கிட்டேன். இடையில பாசி பயிறு கொஞ்சம் குழஞ்சு போச்சுங்க. அதனால வந்து பார்த்து வேக வச்சுக்கோங்க. எனக்கு உடச்ச பயிரா இருக்கவும் நான் வந்து முழு பயிருக்கு வைக்கிற மாதிரியே வச்சுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேங்காய் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பூண்டு பற்கள் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல வந்து கொஞ்சமா மஞ்சள், அதுக்கப்புறம் நான் அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பைசி சமையல் வீடியோல தான் நான் இந்த குருமா வந்து பார்த்தேன். கோழி குடு குருமான்னு போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நான் கொஞ்சம் எனக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் மாத்திருக்கேன். ஆனா சிம்பிள் தான். நல்லா தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து கடுகு போட்டு நான் வந்து தாளிச்சிருக்கேன். நீங்க வந்து வரமிளகாய், வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்ல, வெங்காயம் வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருமேன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. அதனால வெறும் கடுகு மட்டும் வந்து போட்டுக்கிறேன். வரமிளகாயும் வந்து தீந்து போச்சுங்க, அதனால வந்து நான் சேர்த்துக்கல. பச்சை மிளகாய் காரமே நமக்கு போதும்னு சொல்லிட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கருவாடு தொக்கு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பாத்தீங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறக்குறப்பா அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பொரிய விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து குறக்குறன்னு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், பூண்டு, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் தக்காளியும் பாத்தீங்கன்னா கொரகொரப்பா தான் நான் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுண்ட வத்து அந்த தண்ணி எல்லாமே வத்த விட்டுருங்க. அதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எப்பவும் போல அதுதாங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்குன்னா அதை மட்டும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. இது எல்லாமே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டா சுருசுல வைக்கிக்கோங்க. கருவாடை வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவாடுங்க, நகர கருவாடுன்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கருவாடு. அதை வந்து நான் சேர்த்துறேன். நல்லா கழுவிட்டு மண்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா அலசிட்டு அது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கிறேன். நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்றேன், அதனால வந்து கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கருவாட்டிலே உப்பு இருக்கும் இல்லையா, அதனால வந்து நான் ஆட் பண்ணல. அது அவ்வளவுதான். இதை கொதிக்க விட்டுட்டு அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நேத்து உள்ள துணிங்க நான் மடிக்காம விட்டுட்டேன். மேலேயே இருந்தது, அள்ளி கொண்டாந்து விட்டு திருப்பி வந்து மடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஓப்பன் பண்ணி பாக்குறேன், சூப்பரா வந்து கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து கடைசியா கொத்தமல்லி தலை தூவினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இல்ல, அதனால தூவல. ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கருவாடையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் டைம்ல வந்து சேர்க்கல அப்படின்னா அது வந்து உப்பு அதிகமா இருக்கனாலதான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உப்பு கம்மியா உள்ள கருவாடு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சேர்க்காம நீங்க வந்து செஞ்சு அளவா வந்து சாப்பிடுங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த பச்சை பயிறு குருமா கூட அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவாடு தூக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். வரும்போதே அம்மாச்சி தேங்காய் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ 2 சின்ன சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து தின்னுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராவா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்னதா வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரவை களி தான் வந்து பண்ண போறேன். ஏன்னா நம்ம கருவாடு தொப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. இது மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த லைட்டா வந்து சேர்த்துக்கலாம், ஆனா அளவா சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லாம இருக்கும்ல, அதிகமா உப்பு இல்லாத கருவாடு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ரவையை எப்பவும் போல தண்ணியில கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு நல்லா கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான ரவை களி வந்து ரெடி ஆயிடும். அது கூட வந்து இந்த 2 சின்ன சின்ன கருவாடு தொக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய பச்சை பயிர் அந்த குருமா வந்து எடுத்துக்கிட்டேங்க. பச்சை பயிர் நிறைய நிறைய சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு எந்த ரெசிபி தெரியுமோ அதை வந்து பண்ணிக்கோங்க. நானும் அடிக்கடி ஷேர் பண்றேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் இருந்தது, அது எல்லாமே எடுத்துட்டு போய் மிஷின்ல போட்டு விட்டுருந்தேன்னா அதெல்லாம் எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க எங்களோட வெண்டைக்காய் செடி எப்படி தொங்கி போய் நிக்குதுன்னு சொல்லிட்டு வெயில் அந்த அளவுக்கு இருக்கு, தண்ணி பத்தல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்தேன். இந்த கருவாடு தொக்குல பூண்டு வந்து அரைச்சு சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்குங்க. ஸோ அதனால நான் பண்ண மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பாத்திரம் இருந்தது இல்லையா, அதெல்லாமே கழுவி எடுத்துட்டு, ஏன்னா அந்த தூங்காம இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்கு வந்து பிஸியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், ஆரி ஒர்க் தெரியும், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு தெரியும், நம்மள வந்து பிஸியாவே வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளால வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து தெரியும். தம்பியை போய் டியூஷன்ல விட்டுட்டு வரலான்னு கூட்டிட்டு போனா சின்னவன் பாருங்களேன், அவனும் பின் தொடர்ந்து வந்துட்டான். இன்னைக்கு வந்து தூங்கல, அதனால கூட்டிட்டு போய் அவனை விட்டுட்டு வந்துட்டு அவனை வந்து வெளியில விட்டோன்னே பாத்தீங்கன்னா சரக்கடைச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி போட்டு முறுக்கெல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு மாமாக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மேல வந்து துணி எல்லாம் வந்தேன். இப்ப பாருங்களேன் வெண்டைக்காய் செடி எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து டின்னர் வந்து நம்ம சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு 6:30 மணி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு காலைல பிசைஞ்சது இருந்தது இல்லையா, நம்ம கம்மியா தானே போட்டோம், அது வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டேன். எந்த ஒரு ஆயிலுமே போடலைங்க, சும்மா தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 சப்பாத்தி வந்து சாப்பிட்டேன். அதை வந்து கருவாடு தொக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன், கருவாடு வந்து எடுத்துக்கல. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிறு அந்த குருமா இருக்கு இல்லையா, செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ண. சாதம் டிஃபன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்த்தலாம் வீட்டுல இருக்க வந்து சப்பாத்தி வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே நான் வந்து ஆயில் அப் பண்ணலைங்க, சூட வந்து சாப்பிட்டு நம்ம வந்து ஆயில் அப்பவே தேவை கிடையாது. இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பிசைறது தாங்க முக்கியம். அதுக்கப்புறம் போட்டு எடுக்கும் போதும் நெருப்பு வந்து நல்லா ஸ்பீடாவே வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து திருப்பி திருப்பி விட்டு அமுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க தம்பி யூடியூப் மாடல்ல அழகா அந்த மாவுல சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலே வாங்கிடுவானுங்க வந்து, ஆனா அழகா அந்த யூடியூப் சிம்பிள் மாதிரி வந்து பண்ணி காமிச்சுட்டு இருந்தான். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பிள்ளைங்க வந்து அம்மா சில்வர் பிளே பட்டன் வாங்கணுமா வாங்கணுமான்னு கவன் சொல்லிட்டே இருக்கான். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சின்னவனும் அவனும் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் எல்லாம் எல்லாமே விலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு குருமா கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணிட்டு கருவாடு தொக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதில் 2யுமே சூடு பண்ணி மாத்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா அம்மாச்சி மாமாவும் பாத்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸா 50K போட்டு கேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தாங்க. சர்ப்ரைஸா அம்மாச்சி வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நைட்ல வந்து கட் பண்ணோம். இது வந்து ரெட் வெல்வெட் கேக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட பர்த்டேக்கு வந்து ஹார்ட் ஷேப்ல வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து வாங்கியிருக்காங்க. என்னோட பிள்ளைங்க பாருங்களேன்
சின்னவன் கட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வம். எல்லா பர்த்டேக்கும் அவரை தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு 50K வந்து ரீச் பண்ணது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கொடுக்க வர மாதிரி அவங்க அண்ணனுக்கு கொண்டு போய் விட்டுறான் பாருங்க. பயங்கர கியூட்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்களாலதான், என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட்டோட உங்களோட ஆதரவோட நான் இன்னும் நிறைய தூரம் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஊட்டி விட்டதுனால சின்ன சின்ன கேக் பீசஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன பண்றது, செலிப்ரேட் பண்ற நேரத்துல செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும். நமக்காக பண்றாங்க, அதுல நம்ம சாப்பிடலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு டேல தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிட்றோம் சிஸ்டர், ஏதாவது பசிக்குது அதுக்கப்புறம் அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க, நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.